ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது PHP tutorial in தமிழ் அண்ட் இது பார்ட் 3. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. என்னுடைய மைக் வந்து ரிமூவ் ஆனால. ஓகே, இதில் கண்டினியூ பண்ணலாம். என் பேர் ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப். ஓகே, நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இது லாஸ்ட் வரைக்கும் விட்டுருந்தேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஒரு டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு கீழே கலர் வந்து ஜஸ்ட் ஆஷ் கலரில் இருந்தது. அண்ட் நான் ஒன் மோர் ப்ராக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ரைட், ஓகே. நான் இப்போதைக்கு இதை வந்து இதோட ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைலை இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். anto.jpg அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோன்னே எனக்கு சம் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுது. பட் நல்லா கவனிங்க, என்னுடைய ஃபைல் வந்து இன்னும் என்னுடைய டேட்டா பேஸில் சேவ் ஆகலை. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே வந்து கோட் எழுத போகிறேன். பட் நான் சூஸ் பண்ணி அப்லோடுன்னு கொடுத்தேன். அந்த பர்டிகுலர் கொடுத்தேன் இல்லையா, anto.jpeg அப்படின்ற ஃபைல். ஸோ அந்த ஃபைல் இப்போ கரண்ட்டாக இங்கே இருக்குது. நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் அப்லோட் அப்படின்னு கொடுத்தேன். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே நான் சூஸ் பண்ண அந்த ஃபைல் வந்து ஒரு டெம்பரரியாக நம்ம PHP சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டோர் ஆகும், டெம்பரரியாக தான் ஸ்டோர் ஆகும். என்னுடைய கோட் முழுசாக எக்ஸிக்யூட் ஆகி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக டெம்பரரியாக ஸ்டோர் ஆனது டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு நான் சொல்கிற இடத்துல அந்த பர்டிகுலர் anto.jpgன்ற ஃபைல் வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சர்வரில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும். நம்ம கோட் ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணி முடியும் போது நான் சொல்ல போகிறேன். அது அந்த ஸ்கிரிப்ட் நான் என்ன எழுதலை. ஸோ அந்த எந்த இடத்துல நான் இப்போ சொல்கிறேனோ அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். என்னுடைய சர்வர் அது டெம்பரரி மெமரியில் ஸ்டோராக இருக்குது. ஸோ இப்போ அந்த டெம்பரரி மெமரியில் இருக்கிறத வந்து நான் நினைக்கிற ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மூவ் அப்லோடட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் மூவ் _ அப்லோடட் _ ஃபைல். ஓகே, இந்த ஃபைல் இருக்குது. அண்ட் இதில் வந்து நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே 2 பேராமீட்டர் வரப்போகுது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். அண்ட் என்னுடைய ஃபஸ்ட் பேராமீட்டர் என்னென்னா என்னுடைய ஃபைல், அதாவது என்னுடைய டெம்பரரி ஃபைல் லொக்கேஷன், அதை நான் சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபைல்ஸ் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்து அப்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அதாவது இந்த அப்லோட். அண்ட் என்னோடய செகண்ட் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நான் வந்து டபுள் கோட்ஸ், அதில் வந்து TMP _ நேம். ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து நம்மளுடைய டெம்பரரி மெமரி லொக்கேஷன், ரைட்? ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருந்து நான் வந்து ஒரு புது இடத்துக்கு நான் இப்போ அந்த சூஸ் பண்ண அந்த ஃபைலை வந்து மாற்ற போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு கமா போட்டுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல அந்த பாத்தை ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ என்ன பார்த்துன்னா ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். என்னுடைய ப்ராஜெக்டில் அப்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ணது. அதாவது என்னுடைய PHP அப்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற நான் சூஸ் பண்ண அந்த ஃபைல் வந்து இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்லோட் / ஸோ இது வந்து path / அண்ட் அதுக்கு வெளியே நான் வந்து என்னுடைய ஃபைலை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதே கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதை மட்டும் காப்பி பண்ணுறேன்றதை பார்த்துக்கங்க. $. ஸோ ஆக்சுவலி $க்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்கோர் வரும், நான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபைல்ஸ் அப்லோட் temp _ name இருக்குது. ஸோ இது நம்ம டெம்பரரி மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு அந்த லொக்கேஷன். அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கன்கானியேஷன் ஆப்ரேட்டர் வைக்கிறேன். அண்ட் இப்போ நான் பேஸ் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் தட் என்னோட $. நான் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர். அண்ட் இதில் நான் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். இங்கே நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபைலோடைய நேமை கண்டுபிடிக்கிறது. ஸோ
என்னுடைய அப்லோட் ஃபோல்டருக்கு உள்ள அந்த பர்டிகுலர் நேம் அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ என்னோடய டெம்பரரி மெமரியில் மூவ் அப்லோட் ஃபைல். ஸோ நம்ம டெம்பரரி மெமரியில் இருக்க, அதாவது இந்த ஏரியா இருக்க அந்த ஃபைலை இந்த ஒரு நியூ லொக்கேஷனுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் இங்கே செமிகாலன் வச்சு முடிச்சிடலாம். அண்ட் இங்கே சும்மா ஒரு எக்கோ ஃபங்க்ஷன். ஃபைல் stored in இந்த லொகேஷன். ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கன்கானியேஷன் ஆப்ரேட்டர் அண்ட் செமிகாலன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, நம்ம ஜஸ்ட் இந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை கன்கானேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கன்கானேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னுடைய index.php ஃபைலை திரும்பி ரீலோட் பண்ணிக்கிறேன். அண்ட் திரும்பி நான் ப்ரௌஸ்க்கு போகிறேன். anto.jpg ஃபைலை நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபைல் நேம் anto.jpg வந்துருச்சு. அண்ட் இமேஜ் டைப் அண்ட் என்னுடைய சைஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எரர் காட்டுது. யூஸ் ஆஃப் அன்டிஃபைன்ட் கண்டென்ட் நேம். ஸோ எனக்கு லைன் 8 எரர். ஸோ இப்போ இந்த இடத்துல செக் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் போடாமல் விட்டுருக்கேன். ஸோ நேமுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ திரும்பி என்னோட ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, திரும்பி எனக்கு லைன் 8 திரும்பி எரர். ஸோ என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த $சைனில் வந்து நான் அண்டர்ஸ்கோர் போடவே இல்லை. ஸோ இது இந்த மாதிரியான ஸ்மால் மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி PHP நமக்கு சொல்லும் எந்த இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு வந்து எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு லைன் 8ன்னு சொல்லிச்சு. நான் லைன் 8 போய் செக் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 எரர் கிடச்சிது. ஒன்று நான் வந்து இந்த $சைன் பக்கத்தில் அண்டர்ஸ்கோர் போடல. அண்ட் இன்னொன்று வந்து நான் எனக்கு டபுள் கோட்டேஷன் போடாமல் இருந்தேன். ஸோ அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ நமக்கு PHP கிளியராக சொல்லிடும் எந்த இடத்துல எரர் இருக்குன்னு. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு எரரை செக் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய ஃபங்க்ஷனை செக் பண்ண வேண்டியதான். சரி, நான் திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, சேம் எரர். நான் இதை சேவ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீசெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைல் சைஸ் வந்து 37 KB. அண்ட் என்னோடய ஃபைல் வந்து ஃபைல் ஸ்டோர்ட் இன் upload/anto.jpg. ஸோ இப்போ என்னுடைய ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா anto அப்படின்ற அந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஜஸ்ட் என்னுடைய PHP அப்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே 2 ஃபைல் இருக்குது. இங்கே அப்லோட் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய ஃபைல் வந்து இருக்குது. ரைட். ஸோ இப்போ நான் திரும்பி என்ன பண்ணுறேன், என்னுடைய index.php ஃபைலுக்கு போகிறேன். ஸோ திரும்பி நான் ப்ரௌஸ் பண்ணுறேன். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதே ஃபைல் anto.jpg அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதே ஃபைல் நான் இப்போ நான் அப்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிக்குது. ஃபைல் நேம், டைப், சைஸ் காமிக்குது. பட் anto.jpg ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய ஃபைல் நான் இப்போது அப்லோட் பண்ணுற ஃபைல் ஆல்ரெடி என்னுடைய டேட்டாபேஸில் இருந்ததுன்னா இது வந்து எக்ஸிஸ்ட்னு காமிக்கும். ஸோ அப்படி அது வந்து ஒரு நியூ ஃபைல் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் அப்லோட் கமெண்ட். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், அப்லோட் பண்ணுறத. ஸோ எப்படின்னா யூசர்ஸ் வந்து 25 MBக்கு மேலே வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதாவது ஒரே டைமில் 25 MBக்கு மேலே இருக்க ஃபைலை அவங்களால அப்லோட் பண்ண முடியாது. அண்ட் ஃபார்மேட் வைஸ் ஒன்லி JPG இந்த இமேஜ் ஃபார்மேட்ஸை மட்டும்தான் அவங்களால அப்லோட் பண்ண முடியும். இந்த .php ஃபைல்ஸு. ஸோ எல்லா ஃபைல்ஸும் நம்ம வந்து யூசர்ஸ் அப்லோட் பண்ண விடாமல்
பர்டிகுலர் ஃபைல்ஸை மட்டும் எப்படி நம்ம அப்லோட் பண்ண விடுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video tutorial.